கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் அருகே டிக்கெட் எடுக்கவில்லை என கூறி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரை அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேரம் அருகே அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் இன்று சம்பவத்தன்று அதாவது குலசேரம் அருகே உள்ள ஆற்றூரிலிருந்து மார்த்தாண்டம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்த போது நடத்துனர் காந்தி பயணச்சீட்டுக்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது மணிகண்டன் வாக்குவாதம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பத்மகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி அதே பேருந்தில் வைத்து மனநலம் பாதிக்கப்பட்ட மணிகண்டனை கொடூரமாக இருவரும் தாக்கியுள்ளனர். மனநலம் பாதிக்கப்பட்ட மணிகண்டனை சரமாரியா தாக்கியதில் காயமடைந்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட மணிகண்டனை தாக்கிய அரசு டிரைவர் பத்மகுமார் மற்றும் நடத்துனர் காந்தி உள்ளிட்டோரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகம் பொது மேலாளர் தெரிவித்தார். அதேபோல் இருவர் மீதும் துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பயணிகளிடம் ஊழியர்கள் அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. மேலும் டிரைவர் மற்றும் நடத்துனர் மீதான எதிராக கடும் கண்டனங்களும் எழுந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதாம்.